சிந்தாமணி எப்படி விஜயாவுக்கு நாசுக்கு ஆப்போசிக்க போகிறாங்க, எப்படி விஜயா கதற போகிறாங்க அப்படிங்கிறத தான் பொறுத்து வந்து பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டிகிட்ட போய் ரொம்பவே சண்டை போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சிட்டி, யாரோ ஆட்டையை போட்ட நகையை கொண்டு ஏன்ட்ட கொடுத்து வைங்க அப்படிங்கும்போது, ரோகிணி கூலாக உட்காருங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, என்கிட்ட எந்த நகையை கொடுத்தீங்க அப்படின்னு சிட்டியை முடிக்கிறாரு. ஆஹா, வில்லங்கம் ஆகி போச்சு போலுக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சிச்சே ரோகிணி நீங்கள் கோளாருங்க, டேய் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாடா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம். ரோகிணி முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் ₹1,00,000 கொடுத்தீங்க, அதை வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சிட்டி பார்த்து அண்ணே என்னண்ணே அப்படி சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி என்னாலும் நீங்கள் நட்டப்படக்கூடாது, நான் பிடிங்க, எனக்கு இது ஒன்றும் தெரியாது, நீங்கள் சொல்லும் போது எனக்கே தெரியுது, ஒரு பையன் கஷ்டப்படுறேண்ணே, அந்த நகையை வச்சுக்கோண்ணே, வச்சுட்டு பணத்தை கொடுங்கண்ணே, இது ₹2,00,000 இருக்குண்ணே, ₹1,00,000 கொடுத்தா போதுண்ணே அப்படின்னு சொல்லும்போது, சரி நானும் சரி நம்மக்கிட்ட பணம் வாங்கியிருக்கானே, ரெகுலராக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கானே, நல்லா பையனாக இருப்பான் அப்படின்ட்டு வாங்கினேன். ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் எனக்கு தெரியாது, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கும்போது, சிட்டி நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கும்போது, ரோகிணி நீங்கள் என்ன தப்பாகவே நினைக்காதீங்க, உங்களுக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன், புரியுதுங்களா? சார் ரைட்டு, இப்போ இவ்வளோ அவசரமாக வந்து வாங்குறீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க சிட்டி, எங்கள் மாமியார் என்னை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க, நான் நகையை கொண்டு கொடுத்தோன்னே அப்போவுமே பிடிக்காத மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டாங்க, இப்போ நான் அந்த ₹1,00,000 வாங்கிட்டு போனேன்னா வீட்டுக்குள்ளேயே போக முடியாது, அந்தளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு உங்கள் மாமியார் என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் தானே அந்த மூத்த மருமக, அது போக உங்கள் வீட்டுக்காரர் தானே உங்கள் மாமியாருக்கு பிடிக்கும்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. என் மாமியாருக்கு என்னவோ என் வீட்டுக்காரர் தான் பிடிக்கும், என்னையும் பிடிச்சது, பணக்காரியாக இருக்கும்போது பிடிச்சது, இப்போ எனக்கு பெருசாக வருமானம் இல்லை, பார்லர் வேலை வர வருமானம் வச்சு தானே நான் ஓட்டிகிட்ருக்கேன், அதுவும் ஃபுல்லாக எங்கள் மாமியார்கிட்ட தான் போகுது அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் உழைச்சி கொடுக்குறது, அவங்க நடன பள்ளி வச்சுருக்கிறது, அதில் வர வருமானத்தெலாம் என்ன பண்ணுவாங்க, உங்கள் மாமியாருக்கு வேறு உங்கள் மாமனாருக்கு வேறு பென்ஷன் வருதுல்ல அப்படிங்கிறாங்க. எல்லாம் வருது, எங்கள் மாமியார் அவ்வளோத்துக்கும் நகையை எடுத்தாங்க கொண்டு பீரோவில் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பீரோவில் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பணமும் அதுக்கு தான், இதை வச்சுக்கிட்டு ஏதாவது நகையை தான் வாங்கி வைப்பாங்க, என்ன பண்ணுற சொல்லு, இது ஹெச்டி என் தலை எழுத்து அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அதை நீங்கள் நினச்சா மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. நினச்சா எப்படி மாற்ற முடியும் அப்படிங்க, அழகா மாற்றலாம், என்கிட்ட ஒரு ஐடியா, சூப்பர் ஐடியா இருக்குது, நீங்கள் அந்த ஐடியாவை பண்ணிங்கனாக்கா நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஈஸியான ஐடியா தான், எப்படி முத்து சாவி என்கிட்ட தந்தீங்களோ அதே மாதிரி ஒரு சாவி மேட்ரு தான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமியார் நகைலாம் எங்கே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பீரோவில் தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சாவியை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க. சிட்டி அந்த சாவி எப்பவுமே என் மாமியார்கிட்ட தான் இருக்கும், சரியா, இப்போ வீட்டில் வைக்கிறது இல்லை, இப்போ நேராக பார்வதி ஆண்டி வீட்டில் கொண்டு வச்சுக்கிறாங்க, அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை உங்களால் எடுக்க முடியாதா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு அப்புறம் அதில் வச்சுட்டா முடிஞ்சே போச்சு அப்படிங்கிறாங்க. 10 நிமிஷம் அங்கே எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கே சரியாக போயிடும், எப்படி எங்கள் வீட்டில் வந்து எடுக்க முடியும், எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் காலையில் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, எனக்கு பார்லர் வேலைக்கு நான் மதியம் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு உட்காந்து கூட ஏதாவது பண்ணலாம், ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை சிட்டி அப்படிங்கிறாங்க. முடியும் ரோகிணி, உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. அந்த சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு மைனஸ் இருக்குன்னு ரோகிணி, மைனஸ் இருக்கும், அதை வச்சு நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்குது, யாருக்கு, பார்வதி மேடத்துக்கு. அப்போ பார்வதி அத்தைக்கு இருக்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காங்க. சிட்டி ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒரு உணவில் அதிக உப்பு போட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. பிரியாணின்னா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்கள் மாமியார் இல்லாத நேரத்தில் நீங்கள் பிரியாணி கொண்டு போங்க, அதில் உப்பு நிறைய விரசி தந்துடுங்க அப்படிங்கிறாங்க. உப்பு நிறைய விரசி தந்துடுறாங்க. அப்போ சிட்டி சொன்ன மாதிரியே சாவி எப்படியாவது ஒரு 10 நிமிஷம் சிட்டியில் எடுத்து கொடுத்தா அதே மாதிரி சாவி ரெடி பண்ணி தந்ததுன்னு சொல்லுவாங்களே, நம்ம ரெடி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஆண்டி இதில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா, சாப்பிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி பிரியாணினா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு கொடுத்தா, அவங்க வீட்டில் பண்ணதான் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே, சரி ரைட்டு நம்ம ஆண்டிகிட்ட கொடுப்பேன்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக நல்லா சாப்பிடுவாம்மா, அவளுக்கு கொண்டு போ அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது இன்னொரு பார்சல் இருக்குது, நான் அதை கொண்டு போய்க்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சாப்பிட்டு பார்க்குறாங்க, உப்பு கூடுதலாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க ஆண்டி, அதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு பார்சலையும் சாப்பிட்ருந்தாங்க. இப்போ ப்ரெஷர் கூட இருக்கிறதுனால சாப்பிட்டோன்னே இங்கே கிறுகிறுன்னு வந்துடுது. ரோகிணி எனக்கு என்னன்னே தெரியல, ப்ரெஷர் வேறு இருக்கா, இதில் கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருந்தோன்னே கொஞ்சம் கிறுகிறுன்னு ஆகிட்டு,
எனக்கு ஒன்றும் ஓடலை. ஒரு 10 நிமிஷம் நான் வந்து தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய குடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரோகிணி இதுதான் நம்மளுக்கு சரியான சமயம் அப்படின்னு சொல்லி பீரோவில் போய் விஜயா சாவி எடுக்காங்க. சிட்டிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சிட்டி தான் ரெடியாக வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. அவர் வந்து சாவி வாங்கிட்டு போய் ஒரு அச்சு வச்சுட்டு கொடுத்துருக்காரு. உடனே சரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவியை அங்கே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஏம்மா ரோகிணி அப்படிங்கிறாங்க. இங்கேயே தான் இருந்தியா அப்படிங்கிறாங்க. உங்களை இப்படி விட்டுட்டு எப்படி ஆண்டி போக முடியும்? இதிலே தான் உட்காந்துருக்கேன், எந்திரிக்க கூட செய்யலை அப்படிங்கிறான். அப்படியாம்மா சரிம்மா, அந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடு, ஆனால் கொஞ்சம் உப்பை குறைச்சி போட சொல்லுமா, எங்களை மாதிரி ஆட்களுக்கு முடியாதுல்லம்மா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் சொல்கிறேன், இதை உன் மாமியாருக்கு கொடுத்துடாத, கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக அவனும் இனி மாதிரி உள்ள ஆள் தானே, சங்கடப்பட்டு போவா, இதை தூர போட்டுருமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி கொண்டா நானே போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு போட்டுருந்தாங்க. எப்படியா இருக்குது. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு சிட்டி அப்படின்னு சாவி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சாவியை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிவிட்டு இருக்கும்போது கூட உள்ள ஆள் கேட்காரு, என்ன நினச்சிட்ருக்கீங்க, 1,00,000 ரோகிணிகிட்ட தூக்கி கொடுத்தீங்க, உங்களுக்கு கமிஷன் கிடைச்சதே 20 ரூபா தான், இதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கும்போது, இன்னும் தான் லாபம் இருக்குது, என் மாமியார் நகை எடுக்க சொல்லியிருக்கா சரின்ட்டாப்புல அந்த ரோகிணி, நகையை எடுத்துக்கொண்டு நம்மகிட்ட தான் தருவாப்புல, நம்ம அதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, தானே பயங்கரமான பிளான் அப்படிங்க. பிறகு அங்கே நடன பேர்வழின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயங்கர சீனை போட்டு நல்லா சம்பாதிச்சு எடுக்காங்க என் மாமியார். முத்து அப்பாவுக்கு நல்லாவே பணம் வருது வேலை பார்த்ததுனால, சரியா? அதுபோக இந்த ரோகிணி உழைச்சி கொடுக்குது. அந்த அம்மா பயங்கரமான ஆள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாங்கள் நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். அதை நம்மகிட்ட எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட தான் தரப்போகுது, நம்மளுக்கு தான் ஆகப்போகுது அப்படிங்கிறாங்க. அண்ணே அதுக்கு நம்மளே எடுத்துடலாம்ண்ணே அப்படிங்கிறாங்க. நம்ம எடுத்தால் நம்ம மாட்டிப்போண்டா, ஏன்னா நம்ம எடுத்தால் அதுக்கு வேறு மாதிரி ஆட்டை போட்டோன்னு வரும், ரோகிணி எடுத்தால் உள் வீட்டுக்குள்ள யாரும் எடுத்துருக்கான்னு போயிடும், இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அப்படி மாட்டினாலும் ரோகிணி தானே மாட்டோம், நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே செமண்ணே அப்படிங்கிறாங்க. சாவி ரெடி பண்ணிடுறாங்க. ரோகிணி கால் பண்ணுறாங்க, ரோகிணி சாவிலாம் ரெடி பண்ணியாச்சு, எப்போ கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சிட்டி நானே உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேராக ஆஃபீஸில் போய் வாங்கிக்கிறாங்க. ஆஃபீஸ் விட்டு வெளில வராங்க. முத்து காரில் போகும்போது பார்த்துறாரு. வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா, இவன் சரியான ஆள் கிடையாது, இங்கெல்லாம் வந்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது முத்து, எனக்கு யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது என்ன செய்யணும் எது செய்யணும் எனக்கு தெரியும், இப்போ வேலை ஏதாவது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே உங்கள் சௌரியம் என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. மனோஜ் கால் பண்ணுறாரு. மனோஜ் கால் பண்ணி, டேய் என்னடா அவன் முன்னாடி சிட்டி ஆஃபீஸுக்கே போயிட்டுருக்கா அப்படின்னு. சிட்டிக்கிட்ட தான் இவன் நகை வாங்கியிருப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் தான்டா ஒரு ஃபைனான்ஸ் விஷயம் அனுப்பிவிட்டேன் பணம் விடா அப்படின்றாங்க. ரோகிணி கால் பண்ணி, நீ எதுக்கு சிட்டி வீட்டுக்கு போனேன் அப்படிங்கும்போது, இல்லை சிட்டி மூலமாக தான் என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட நகை கொடுத்தாங்க அப்படிங்க. சிட்டி மூலம் நகை கொடுத்தேன், இல்லை என் ஃப்ரெண்டுகிட்ட நகை வாங்கியிருந்தானா அது ஏமாத்துக்கிற நகை உனக்கு தெரியும், அதை அவன் யார்ட்டி குட்டி பேசணுன்னே நான் சிட்டிகிட்ட சொல்லி அதை வாங்கி தர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணி, சிட்டி பணம் வாங்கி தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி 1,00,000 கொண்டு ஆன்ட்டிகிட்ட கொடுக்கணும், நீனும் வா அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜும் கொண்டு 1,00,000 பணத்தை கொடுக்குறாங்க. ரோகிணி இங்கே பாரு, இனிமையாவது ஒழுங்காரு, யார்கிட்டையும் தேவையில்லாமல் நகையை வாங்காத, அப்படி நகை வாங்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு, அது என்ன நகை ஏது நகை நம்பிக்கையான ஆள்கிட்ட வாங்கலாமான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நகைலாம் வாங்காதுன்னு நீ சொன்னானே அப்படிங்கும்போது, ஏங்க ஆதாயத்தில் வரும்போது வேணாண்ணே, தேவையில்லாத ஆள்கிட்ட வாங்கியிருப்பா தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்வதிக்கு ஃபோன் அடிக்காம, பார்வதி எங்கே இருக்க அப்படிங்க, வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. நேரம் ஆகிட்டு நாளைக்கு போவோமே அப்படிங்கிறாங்க. இல்லை நகை கடைக்கு போகணும், யார் தானே ஆச்சு, கிளம்பி வா நானும் கிளம்பி வரேன்னு சொல்லி ஒரு சின்ன நகையை ஒரு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்து பீரோவில் கொண்டு வச்சுருந்தாங்க. ரோகிணி நினைக்காங்க, நகையா எடு எடு எல்லாத்தையும் எடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே நகையை எடுத்தாங்க. அதேமாதிரி பார்வதி சாவியும் கொண்டு வந்துடுறாங்க. நகையெல்லாம் வச்சு சாவியை பார்வதிகிட்ட கொடுத்துட்டு, பார்வதி சாவி உன்கிட்ட தான் இருக்குது, பத்திரமா இருக்கட்டும், எங்கள் வீட்டில் மனோஜ் வந்து தொழில் பிஸ்னஸ் பண்ணுதான், எனக்கு மனோஜை பிடிக்கும், ஆனால் நகையே கேட்டால் கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் நான் வச்சுருக்கேன், உன்கிட்டே தந்து வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் தான் எப்படியும் கேட்பான், எனக்கு மன சங்கடமாக இருக்கும், என்னையே அறியாமல் நான் கொடுத்துடக்கூடாதுல்ல அப்படிங்க, நீ எப்படி கொடுப்ப, அதுபோக என்கிட்ட சாவி இருக்குது வேறு யாருக்கும் தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட சாவி இருக்குது என்ன தவிர வேறு யாருக்கும் தெரியாது, முன்னாடி ரோஹினிகிட்ட சொன்னான்னு தெரில, ஆனால் யார்கிட்ட சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் எல்லோரும் வேலைக்கு போடுறாங்க. ரோகிணி மட்டும் வீட்டில் இருக்காங்க. சரி ரைட்டு இதான் சக்க சமயம் அப்படின்னு சொல்லி தன்னோடய பேக்கை எடுத்துகிட்டு போய் விஜயா ஆண்டி பீரோவில் திறந்து அங்குள்ள நகையை பூரா எடுத்துருந்தாங்க. நகையை பூரா எடுத்துகிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி
இதில் எப்படியும் ஒரு 80 பவுன் நகை இருக்கும். இந்த 80 பவுன் நகையை விற்றா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நேர்மையாக கொடுக்கோம் அப்படின்னா நல்லா பணம் தருவாங்க. ஆனால் இது வந்து நம்ம வேறு மாதிரி போகையில் கம்மியாக தான் தருவாங்க. ஆனால் அவங்ககிட்ட கொண்டு தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி சித்தி, எனக்கு எதுவும் உரி வராதுல்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படி வரும்? சாவி ஒரு இடத்துல இருக்குது, எடுக்கிறதா இருந்தால் அவங்க மாமியார் தான் எடுத்தாகணும். இப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. இங்கே அப்படி போயிட்டே இருக்குது. அப்போ ரோகிணி கையில் துட்டு கொடுக்கணுமே, யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையாக இது பண்ணி பார்க்காம ஒன்றும் நடக்கலை. அப்போ இந்த மாதிரி நகையை சிந்தாமணி வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு நினைவு வருது. நேராக சிந்தாமணிகிட்ட போகிறாங்க. சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி, வா உட்காரு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட நகை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டியா? பழைய வேலையெல்லாம் ஆரம்பிக்கல. தெரிஞ்ச ஒரு சேட்டு இருக்காரு, அவர் நகை அவர் பிஸ்னஸுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்படியா? சரி சரி சரி, நான் தரேன். எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு எடை போட்டு வாங்க. இங்கே வேணால் சரியான பொருளான்னு செக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. போய் செக் பண்ணுதாங்க. ரொம்ப நல்ல நகையாக இருக்கே. சரி ரைட்டு, இதுக்கு எவ்வளோ உனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. கொடுங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, 10 பவுனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கணக்கு போட்டு விடுமா அப்படிங்கிறாங்க. ஏக்கா பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இவ்வளோ தான், நான் 40 லட்ச ரூபா தருவேன். என்ன, 40 லட்ச ரூபா தரேன், இல்லைன்னா நீ வேறு ஆள்கிட்ட கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. சரிக்கா கொடுங்க அப்படிங்கிறாங்க. 40 லட்ச ரூபா கொடுக்காங்க. இந்த 40 லட்ச ரூபாயை வாங்கிட்டு நேராக ரோகிணிக்கு கால் பண்ண. ரோகிணி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்லர் வேலை விஷயமா ஒரு ஆள் சொன்னாங்க, அது சொந்தமாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் பணம் வந்துருச்சே, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு அந்த பொருளை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி சொல்கிறீங்க, 30 லட்சம் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி பொருளோட தான் விலை போகும், நானும் எவ்வளோ பேசி பார்த்தேன், 30 லட்ச ரூபா தான் ஓகே ஆச்சு அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. 30 லட்ச ரூபாயை கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு பயங்கரமாக ரோகிணி சந்தோஷமாக பெரிய பேக்கில் கொண்டு போகிறாங்க வெளியே. இங்கே சிட்டிகிட்ட அவர் ஃப்ரெண்டு சொல்லுதாரு, அண்ணே பயங்கரம்ண்ணே, ரோகிணிக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து 10 லட்ச ரூபா வாங்கிட்டீங்கண்ணே அப்படிங்கும்போது, சும்மா லேசா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஆள். அந்த ஆள்கிட்ட போனால் பணம் பல மடங்கு பெருகும். அதனால தான் அந்த ரோகிணிக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கேன். ரோகிணி வச்சு நம்மளுக்கு வருமானம் தான்டா, நட்டம் கிடையாதுடா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சத்யாட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு பார்க்குறாரு. இல்லை இப்போ சொன்னால் சரி வராது, பிறகு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இங்கே ரோகிணி இந்த பணத்தை கொண்டு பத்திரமா வைக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. ஏம்மா, இதில் 30 லட்ச ரூபா பணம் இருக்குது, பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பணம் ஏற்றுட்டி அப்படிங்கும்போது, அம்மா இதை பத்திரமா வச்சுக்கோ. என்ன, நான் ஒரு 10 15 லட்ச ரூபாயில் நான் வந்து ஒரு பார்லர் ஆரம்பிப்பேன். அதை ஆரம்பித்த பின்னாடி 15 லட்ச ரூபா நம்ம கிறிஸ் பேரில் நான் போட்டுருவோம்மா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பணம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்க. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி, சரியான வழியில் வந்தால் நீ சொல்லியிருப்ப, இது சரியான வழியில் வரல அப்படிங்கிறேம்மா. சரியான வழியில் வந்துச்சோ வேறு வழியில் வந்துச்சோ அது இல்லை பிரச்சனை, பணம் நீ பத்திரமா வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ரோகிணி அம்மா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரோகிணியை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க, என்ன நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் சீக்கிரம் வந்து பார்லர் ஆரம்பிக்க போகிறேன், அந்த சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. பார்லர் ஆரம்பிக்க போகிறியா? பார்லர் ஆரம்பிக்க போகிறேன்னா 10 லட்சம் 15 லட்சம் கூட கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லுவாங்களே, உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தாரான் இருக்காங்க அப்படிங்க. யார்? அந்த வித்யா. அவளே கல்யாணம் முடிச்சுக்கிட்டு தனியாக சொந்தமாக வீடு வாங்கணும், வைக்கணும், காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவனை தரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அது இல்லை, வேறு ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது, ஒரு சரி சத்தி இவர் சொல்லுதாரு மனோஜ், யார் அந்த மகேஷா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, மகேஸ்வரி இல்லை, இது வேறு ஆள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, சரி அப்படியாவது பார்லர் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே மறுநாள் பார்லருக்கு இடம் தேடி அழைக்கிறாங்க. ஒரு இடம் கிடச்சிருது. அப்போ அவங்க அம்மாட்ட பணத்தை வாங்கி போய் ஒரு 10 லட்ச ரூபாயை அட்வான்ஸை கொடுத்து அந்த பார்லரை வாங்கிடுறாங்க. இன்னும் 3 லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கே வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி 2 நாள் கழிச்சு தரேன்ட்டு போயிடுறாங்க. வீட்டில் வந்து சொல்லுதாங்க, இன்னும் 1 வாரம் கழிச்சு அந்த பார்லர் ஓப்பன் பண்ண போகிறேன், அந்த பார்லர் ஆண்டி பேர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா, விஜயா என் பேர்லாம் வைக்க வேண்டாம், நீ பேரை வைப்ப, 4 நாளில் வேறு ஆள்கிட்ட விற்றுட்டு போயிடுவேன் அப்படிங்கும்போது, ஆண்டி என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க, நான் இதை மாற்றவே மாட்டேன். போன முறை நான் வந்து பல சங்கடத்தில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை, நீங்கள் திடீர்னு பத்திரத்தை திருப்பி தாங்கன்னீங்க, நான் என்ன செய்யனே தெரியாமல் தான் இது பண்ணேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை ஆண்டி, என் ஃப்ரெண்டு தந்திருக்கா அப்படிங்க. என் ஃப்ரெண்டு தந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்டை கடன் தானே வாங்கியிருக்க, அவள் கேட்கும்போது திடீர்னு வித்தனை கொடுக்கணும், அதுக்கு என் பேர்லாம் வைக்காத, உன் பேரோ மனோஜ் பேரோ வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் உங்கள் பேர் தான் வைப்பேன்,
எனக்கு அம்மா இல்ல. அந்த இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. அப்படி இப்படின்னு பயங்கரமா அழுது சீன் போடுறாங்க. ரோகிணி முன்னாடி இப்படி தான் சொன்னீங்க. ஆனா ஆன்டி சொல்றதும் சரியா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுவான். ஒழுங்கு மரியாதையா பார்ல இருக்கு. உன் பேரையோ, மனோஜ் பேரையோ வையி. என் பேரை வச்சு மறுபடியும் என்னைய ஏதாவது பண்ணணும்னு நினைக்காத. அவ்வளோதான் அப்படின்ட்டு போறாங்க. இரு விஜயா உனக்கு இருக்கு. என்னைக்காவது நகை காணணும்னு அலறுவ அன்னைக்கு தெரியும் என்னைய பத்தி. அப்படின்னு ரோகிணி நினைக்காங்க மனசுக்குள்ள. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.